Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra Exercise 3.1 Sum number 5 பார்க்கலாம். Question கொடுத்திருக்காங்க. என்ன question கொடுத்திருக்காங்கன்னா 5 rupee currency வந்து X இருக்கு. 5 rupee currency Xன்னு வச்சுக்கலாம். 10 rupee currency Yன்னு வச்சுக்கலாம். 20 rupee currency Zன்னு வச்சுக்கலாம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies. மொத்தம் 12 pieces of currencies இருக்கா. அதாவது 5 rupee currency எத்தனை இருக்குன்னு தெரியல. ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 rupee currency ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது 20 rupee currency ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 plus 2 plus 6 எவ்வளவு ஆகும்? 12 ஆகும். அப்போ 5 rupee currency plus 10 rupee currency plus 20 rupee currency இது மூணும் சேர்ந்து எத்தனை pieces இருக்கான்? 12 pieces இருக்கான். இதுதான் உங்களோட equation number 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா whose total value is 105. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது whoseனா இதோட டோட்டல் வேல்யூ வந்து 105. இங்கே பார்த்தீங்கன்னா இது பீஸ்னா இத்தனை நோட்டு இருக்குது, இத்தனை கரன்சி இருக்குது, எக்ஸ் கரன்சி, ஒய் கரன்சி, ஜெட் கரன்சி, இத்தனை நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கரன்சிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5 rupee கரன்சி பாருங்கள், whose total value is 105. அப்போ 5 rupee கரன்சி எக்ஸ் இருக்கிற 5 rupee கரன்சி எத்தனைன்னு தெரியல, 10 rupee கரன்சி எத்தனைன்னு தெரியல, 20 rupee கரன்சி எத்தனைன்னு தெரியல. ஆனால் இது எல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கா? 105 rupees இருக்கா. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். 5 rupee கரன்சி எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியல, 10 rupee கரன்சி எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியல, ப்ளஸ் 20 rupee கரன்சி எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 105 rupees இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே இது நம்பரா? எக்ஸ் நம்பர் ஆஃப் கரன்சிஸ், ஒய் நம்பர் ஆஃப் கரன்சிஸ், ஜெட் நம்பர் ஆஃப் கரன்சி, மொத்தம் 12 நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டும் புரிஞ்சிருச்சா? இது ரெண்டும் புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? when first 2 sorts are interchanged. first 2 sorts முதல் 2 இடம், ஃபஸ்ட்டு 2 இடமும் என்ன பண்ணுதான்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குதான். அதாவது ஒய் வந்து ஃபஸ்ட்டு 2 sorts, எக்ஸ் அண்ட் ஒய் sorts தான் ஃபஸ்ட்டு 2 sorts. இந்த 2 sortsல ஒய் வந்து எக்ஸ் பிளேஸ்க்கும் எக்ஸ் வந்து ஒய் பிளேஸ்க்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குது. பாருங்கள், 5y ப்ளஸ் 10xஆ பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த நம்பர்ஸ் இட் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 20. இப்போ இது ரெண்டு தான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குது. இந்த 20z அப்படியே தான் இருக்கும். அப்போ இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா then their value will be increased by 20. அதோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமா? ₹20. அப்போ ஆல்ரெடி 105 இருக்குது. இது கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 20 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 125ன்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மூணுமே இருக்கா? இப்போ சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன, ஒய் என்ன, ஜெட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, எப்போவுமே ஜெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஜெட் இருக்குது, இது 20z இருக்குது. அப்போ இந்த ஜெட்டை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம இந்த ஹோல் டேர்மையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஜெட்டுக்கு 20 வரும். இதோட கோஎஃபிஷியன்ட் 20ஆக வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 20 பண்ணிங்கன்னா 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 20 × 12 என்ன? 20, 2 2s are 4, 1 2s are 2, 0 கேரியன் ஆகும், 240. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. பாருங்கள், 20z வந்துருச்சா? ஆனால் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. நம்ம இதை கேன்சல் பண்ணணும்னா ஒன்று மைனஸில் இருக்கணும். அப்போ இது மைனஸ் பண்ணணும்னா எல்லா டேர்மோட சைனையும் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது கேன்சல் ஆகிடும். இங்கே 20 - 5 15x, 20 - 10 10y ஈக்குவல் டு 240 - 105. இவ்வளோ வரும். 10ல் 5 போச்சுன்னா 5, ரிமைண்டர் 3 இருக்கும். 3, 2ல் 1 போச்சுன்னா 1, 135. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? இப்போ 2 and 3 சால்வ் பண்ணிக்கோங்க. 2 பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயும் 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது. ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க.
5x plus 10y plus 20z equal to 105. Next 10x, this is the third equation. 10x plus 5y plus 20z equal to 125. இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா இது மைனஸில் இருக்கும், ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், மைனஸில் இருந்தால் தான் இது கேன்சல் ஆகும். அப்போ எல்லா டேர்மோட சைனையும் மாற்றிக்கலாம். இப்போ இது கேன்சல் ஆகிடும். 5 minus 10 minus 5x, 10 minus 5 plus 5y equal to 105 minus 125 எவ்வளவு? minus 20. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இந்த 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் இல்லைன்னா y கண்டுபிடிச்சிக்கலாம். 4 என்ன கிடைச்சது பாருங்க, 15x plus 10y equal to 135. இதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன? minus 5x plus 5y equal to minus 20. ஒன்றா y ரிமூவ் பண்ணணும், நான் x ரிமூவ் பண்ணணும். பாருங்கள், எதை ரிமூவ் பண்ணலாம்? y ரிமூவ் பண்ணிக்கலாமா? இப்போ இங்கே 5y இருக்குது, இங்கே 10y இருக்குது. இங்கே 10y மாற்றணும்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10y ஆகிடும். ஹோல் டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 15x plus 10y equal to 135. ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் ஹோலையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 2s are 10x plus 5 2s are 10y equal to 20 into 2 minus 40. பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுமா? இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. கேன்சல் பண்ணணுன்னா இது மைனஸில் இருந்தால் தான் இதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை சைன் மாற்றினா எல்லாத்தோட சைனும் இப்போ மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும். இது கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. 15 plus 10 20x is equal to ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது 5 7 175. 20x is equal to 25x is equal to 175. இப்போ x is equal to 175 by 25. இப்போது 175ல் எத்தனை 25 இருக்குது? 725, 7 டைம்ஸ் வரும். இப்போ x is equal to 7. இப்போ நம்மளோடக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் போட்டோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இதில் போட்டுக்கலாமா? ஃபிஃப்த் ஒன்னில் போட்டுக்கலாமா? இப்போ ஃபிஃப்த் ஒன்னில் எக்ஸோட வேல்யூ 7 போட்டிங்கன்னா minus 5 into எக்ஸோட வேல்யூ என்ன? 7 plus 5 into y is equal to minus 20. 7 5s are எவ்வளவு? 35. minus 35 plus 5y is equal to minus 20. 5y is equal to minus 20. இந்த பக்கம் இருக்க minus 35 இந்த பக்கம் வரும்போது plus 35 ஆகிடும். இப்போ 5y is equal to minus 20 plus 35 15. y equal to 15 by 5 equal to 3. இப்போ yயோட வேல்யூ கிடச்சிடுச்சு. இப்போ எக்ஸும் இருக்குது, ஒய்யும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டு ஜட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x plus y plus z equal to 12. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போது x என்ன? 7 plus y என்ன? 3 plus z equal to 12. 7 plus 3 10 plus z equal to 12. z equal to 12 minus 10 equal to 2. அப்போ z ஓட வேல்யூ என்ன? 2. பாருங்கள், x கிடச்சிருச்சு, y கிடச்சிருச்சு, zட்டும் கிடச்சிருச்சு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் சார்ட். ஒன்னொன்றுலையும் எத்தனை நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஃபஸ்ட்டு என்ன 5 ரூபி இருந்ததா? இன் 5 ரூபியில் எத்தனை கரன்சிஸ் இருக்குது? 7. இது எக்ஸ் தானே 5 ரூபி 7. அடுத்தது த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் 10 ரூபி. இது ஒய்ன்னு வச்சுக்கிட்டோமா? இஸ் ஒய். த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் 20 rupees. நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. ஜட் வந்து 2. ஓகேவா? இப்போ ஜட் எக்ஸ் கரன்சி 7 இருந்தது, ஒய் கரன்சி 5 ரூபி கரன்சி 7 இருந்தது, 10 ரூபி கரன்சி 3 இருந்தது, 20 ரூபி கரன்சி 2 இருந்தது. தட்ஸ் இட். தேங்க்யூ.